இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிடாக்ஸ் ஃபுட் பேட்சை பற்றி. இந்த டிடாக்சிஃபிகேஷன் தமிழில் நச்சு நீக்குதல் அப்படின்ற ப்ராசஸ் நம்ம உடம்புல நார்மலாகவே எப்போவுமே நடக்கிறது தான். தேவையில்லாத டாக்ஸின்ஸ், அந்த நச்சு பொருட்கள் எல்லாமே வெளியேற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் அண்ட் மோஷன் வழியாக மட்டும் இல்லாமல் நம்ம தோல் மூலியமாகவும் ஸ்வெட் மூலியமாகவும் வேர்வை அந்த மாதிரியான விஷயங்களில் பொதுவாகவே ஜென்ரலாகவே வெளியே வந்துடும். ஆனால் கால மாற்றத்தினால நிறைய டாக்ஸின்ஸ், நிறைய பொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமான நச்சுக்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலியமாகவும் குடிக்கிற தண்ணி மூலியமாகவும், அது மட்டும் இல்லாமல் மாசுபற்ற காற்று, நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற நிறைய மெடிசன்ஸ் மூலியமாக அளவுக்கு அதிகமான நச்சு நம்ம உடம்புக்குள்ளே போகுது. ஜென்ரலாகவே இது எல்லாத்தையுமே பொதுவாக யூரின் அண்ட் மோஷன் மூலியமாக வெளியேற்ற முடியாமல் உடம்பில் அங்கங்கே இருக்கிற ஆர்கான்ஸில் அப்படியே தங்கிடும். அதனால பல பிரச்சனை உண்டாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம வீட்டில் டெய்லி பெருக்காமல் கழுவாமல் அப்படியே யூஸ் பண்ணுறதா எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி தான் உடம்புல இந்த நச்சு பொருட்கள் அங்கங்கே தங்கிறதுனால அந்த உறுப்பினுடைய வேலை சரியாக செய்யாமல் பல பாதிப்புகளை உண்டாக்குது. இதனால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படியே மந்தமாக இருக்கிறது, சரியாக மெட்டபாலிக் மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறது, சோர்வாக காணப்படுறது, மூச்சு சரியாக வாங்க முடியாமல் இருக்கிறது, அதே மாதிரி இன்சோமினியா தூக்கமின்மை அப்படின்ற ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயங்கள் நடக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இளமையிலேயே வயதான தோற்றத்தை கொடுக்கறதுன்னு பல பிரச்சனைகளை இது உண்டாக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக வெஸ்டீஜ் பெருமையுடன் வழங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடாக்ஸ் ஃபுட் பேட்ச் அப்படின்றது. அது என்ன டிடாக்ஸ் ஃபுட் பேட்ச்? இது ஒரு அக்குபஞ்சர் ரெஃப்ளெக்ஸாலஜி முறையில் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயங்க. ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்றது பண்டைய சீனர்களும் எஜிப்தியர்களும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது யூஸ் பண்ணாங்கன்றது நிறைய டாக்குமெண்டட் இருக்குது. இதை ஜப்பானில் சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற ஒரு மெத்தடில் இந்த டிடாக்ஸ் ஃபுட் பேட்சை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்றது எந்த ஒரு மருந்து மாத்திரை ஆப்ரேஷன் எதுவுமே இல்லாமல் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ், உடம்புல இருக்கிற 360க்கும் மேலே இருக்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை தூண்டி வருவதன் மூலியமாக குணப்படுத்துறது தான் இந்த டெக்னாலஜி. அதில் காலுடைய பாதத்தை சீனர்கள் 2வது இதயம் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. காரணம் பிளட் சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா காலில் தான் உடம்புல இருக்கிற எல்லா இடத்துக்கும் போகும். கால் பாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 60க்கும் மேலே அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ரத்தம் போகும்போது இந்த ஃபுட் பேட்ச் நம்ம ஒட்டி இருக்கும்போது அதில் இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸும் உரியப்பட்டு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு ரிஜினுவேஷனை தர்றது தான் இந்த ஃபுட் பேட்சினுடைய மிக முக்கிய ஒரு நோக்கமாக இருக்குது. வெஸ்டீஜ் ஃபுட் பேட்சில் இருக்கிற மூலக்கூறை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். டர்மலின் காலில் இருக்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்டை தூண்டிவிட்டு மன அழுத்தத்தை போக்குது, அதே நேரத்தில் பாக்டீரியாவை அழிக்குது. உட் வினிகர் அஜீரணம், நஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனையை சரியாக்குது. பேம்போ வினிகர் சருமத்தை சாஃப்டாக்குது, அதே நேரத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உடம்புல ஏற்படுற துர்நாற்றத்தை போக்குது. சிட்டோசன் சருமத்தில் இருக்கிற துளைகளை விரிவடைய செய்து அதன் மூலமாக ஊட்டச்சத்தை உடம்புக்குள்ளே கொண்டு போக உதவி செய்யுது. கொழுப்பை உடம்புல சேராமல் தடுக்குது. விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. வெஜிடேபிள் ஃபைபர் உடம்புல இருக்கிற கழிவை வெளியேற்றி உடல் எரியை குறைக்க உதவுது. டெக்ஸ்ட்ரின் சர்க்கரை அளவை குறைத்து கெட்ட கொழுப்பான எல்டிஎல்லை உடம்புல சேராமல் பாதுகாக்குது. இவ்வளோ விஷயங்கள் இது செய்கிறதுனால இதை நம்ம உடம்புல ஒட்டி எடுத்தோம் அப்படின்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்றதுல எந்த வகை சந்தேகமும் கிடையாது. இதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நைட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் சால சிறந்தது. அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம நைட்டில் தான் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுப்போம். அப்போது பாதத்தை நல்லா கழுவிட்டு அதை தொடச்சிட்டு அதில் நம்ம ஒட்டிடணும். அதில் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்றதை நல்லா படித்து பார்த்து அதை நம்ம காலில் ஒட்டிட்டோம் அப்படின்னா சாக்ஸ் கூட அதுக்கு மேலே நம்ம போட்டுக்கலாம். அடுத்த நாள் காலையில் எழுந்து நம்ம பார்க்கும்போது அது கருப்பு கலராக மாறி இருக்கும். அதுதான் நம்ம உடம்புல இருக்கிற கழிவு வெளியேறதுக்கான ஒரு இண்டிகேட்டர். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளாக மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அதில் ஒரு மாத்திரை ஸ்மெல் அடிக்கும். அதே மாதிரி ட்ரிங்க்ஸு ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்மெல் அதில் நம்மளுக்கு வரும். இது ஒரு தொடர்ந்து நம்ம ஒட்டும்போது 2வது நாள் 3வது நாளில் ஃபுட் பேட்ச் எந்த கலரில் வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா கழிவும் வெளியேறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடலாம். இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்ம உடம்பை ஒரு ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்க முடியும். நம்ம வீட்டில் எப்படி டெய்லி நம்ம
பெருக்கி தொடச்சி ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கும் கழிவை வந்து வெளியேற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஃபுட் பேட்ச் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மருந்தும் சரி அந்த ஊட்டச்சத்தும் சரி நம்ம உடம்புக்குள்ளே போய் சேர்ந்து நம்ம எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை நம்மளுக்கு வந்து நல்லா தான் கொடுக்கும். ஸோ எல்லாருமே ஃபுட் பேட்சை வந்து யூஸ் பண்ணுங்கள். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.